கண்ணியத்துக்குரிய காயிதேமில்லத்தவர்களால் வார்ப்பிக்கப்பட்டவரும் ஜமால் முகமது கல்லூரியிலே பெரிய பேராசிரியராக தலைமை பேராசிரியராக இருந்தவரும் ரொம்ப பண்பானவரும் மணிக்கதிர் பத்திரிகையின் ஆசிரியருமான கண்ணியத்துக்குரிய மாமா பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள் அதிமுக ஆட்சி அமைக்க திமுக வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பது என்று முடிவு எடுக்கப்பட்டது. உண்மை அவரே சொல்லிட்டாரே. அப்போ இது நடந்திருக்குல்ல. இதை விட ஒரு பொலிட்டிக்கல் ஃப்ராட் என்ன இருக்க முடியும்? இவ்வளோ பெரிய மோசடியை செஞ்சுட்டு எங்களை குறை சொல்றதுக்கு என்ன இவங்களுக்கு யோகியதை இருக்குது? அதிமுக ஆட்சி அமைக்க இவங்க வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்க என்ன காரணம்? என்ன லாபத்துக்காக அதிமுக ஆட்சியை ஆதரிக்க முன் வந்தீங்க? இதுதான் $1 மில்லியன் கொஸ்டின். என்ன ஆதாயத்துக்காக? அதுக்குள்ள 1000 அர்த்தம் அடங்கியிருக்கு. என்ன ஆதாயத்துக்காக எடப்பாடி முதலமைச்சராக இருந்து நாங்கள் வெளியே இருந்து ஆதரிப்போம் அப்படின்னு ஒரு படு குட்டிக்கரணம்னா இது மாதிரி குட்டிக்கரணம் யாரும் அடிக்க முடியாது. இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க. உங்களோட எப்படி கூட்டணி இருக்க முடியும்? நீங்கள் அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை ஊட இருக்கும்போதே விமர்சிக்கல. அவங்க 29 வருஷம் திமுக உழைக்க நான் பாடுபட்டிருக்கேன். அதெல்லாம் யாரும் அவர் ராஜ்யசபா கொடுத்தாரு, நன்றி. அந்த கட்சியையும் தலைவரையும் விண்ணுக்கு உயரத்துக்கு ராஜ்யசபா ரெக்கார்டுகளில் பதிவு பண்ணியிருக்கேன். இப்போ போடுற புத்தகத்தில் கூட முன்னுரையில் கலைஞருக்கும் ஸ்டாலினுக்கும் நன்றி தெரிவித்து தான் நான் புக்கில் முன்னுரையை எழுதியிருக்கிறேன். ஆனால் என்னுடைய உழைப்பு 18,000 ஊரில் போய் கொடியேற்றியிருப்பேன். ராத்திரி பகலாக போராடி இருப்பேன். 25 தடவை திமுக நடத்த போராட்டங்களில் ஜெயிலுக்கு போயிருப்பேன். கட்சி வளர்வதற்கு என்னுடைய உழைப்பும் காரணமாக இருந்தது. நீக்கினாங்க. அதற்கு பிறகு ஒரு சந்தர்ப்பத்தில் பிஜேபியோட நாங்கள் அலையன்ஸ் வச்சுருந்தப்ப இவங்க அங்கே வந்து சேர்ந்தாங்க. நான் அங்கே போகல. ஆனால் பிஜேபியோட அலையன்ஸ் வச்சுருந்தீங்க, இப்போ எதுக்காக பிஜேபி எதுக்குறீங்கன்னா, அப்பொழுது வாஜ்பாய் அவர்கள் குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் காஷ்மீரை கொண்டு வரவில்லை. அதில் பொது சிவில் சட்டம் என்ற அந்த கோரிக்கையை அதில் கொண்டு வரவில்லை. சமூக நீதிக்கு விரோதமாக முதல்ல மண்டல் கமிஷனை எதிர்த்தெல்லாம் போராடினாங்கள்ல, அதை கொண்டு வரவில்லை. 98 திமுக நாங்களும் அவங்களோட அலையன்ஸில் இருந்தப்ப நேஷனல் அஜெண்டா அப்படின்னு போட்டு வாஜ்பாய் அவர்களுடைய ஸ்கீம் அது. இன்னென்ன பாயிண்ட்ஸ் இதான் பேசிக் ஐடியாலஜி ஆஃப் இந்த என்டிஏ நேஷனல் அஜெண்டா. ஒன்று செக்குலரிசம், மதச்சார்பின்மை. இன்னொன்று சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி. இன்னொன்று மிக முக்கியமானது காஷ்மீர் இஷ்யூவை அதுக்கு உள்ளே கொண்டு வரல. காமன் சிவில் கோடு அதில் கொண்டு வரல. இந்த பேசிஸில் தான் நாங்கள் அதை ஆதரித்தோம். இதுதான் எங்களுடைய காமன் அஜெண்டாவாக இருந்தது. அப்படி ஒரு அஜெண்டா தயாரி பண்ணால் நல்லது அப்படிங்கிறது நேற்றைய கூட்டத்தில் கூட நான் என்னுடைய ஆலோசனையாக சொல்லியிருக்கிறேன். அப்போ நாங்கள் பிஜேபியோடு இருந்தோம். பிறகு அது இந்துத்துவ விஷக்கருத்துக்களை பரப்பி சிறுபான்மை மக்கள் முஸ்லீம் கிறிஸ்டின்ஸுக்கு ஓட்டே இல்லாமல் ஆக்கி இவங்களை நாட்டை விட்டே விரட்டுற அளவுக்கு ஒரு படுபயங்கரமான முடிவுகள்லாம் மேற்கொள்ளப்பட்ட சூழலில் தான் இந்த நச்சு பாம்பு தமிழ்நாட்டுக்குள் நுழையக்கூடாது, தடுக்கணும் அங்கிற உணர்வோடு தான் திமுக கழகத்தோடு நாங்கள் கரம் கோர்த்தோம். அது சொல்லிட்டு கரம் கோர்த்தோம். ஆனால் அதுக்கு பிறகு எங்களை வந்து இவங்க எங்கே போக போகிறாங்க, காலுக்கீழே போட்டு மிதிப்போங்கிற மாதிரி நடத்துனதுனால சுயமரியாதையோடு நாங்கள் வெளியேற வேண்டிய நிலைமை வந்து, அதுவும் அதிமுக ஆட்சி அமைக்க இவங்க மறைமுக ஆதரவுன்னு கேள்விப்பட்ட பிறகு எங்களிலிருந்து விலகி சென்ற ஒருவரை வைத்து எங்களை களங்கப்படுத்திய அறிக்கைகள் விட இந்த திமுக அமைச்சரவையில் இருந்த ஒருவர் எல்லா ஏற்பாடு செய்கிறாருங்கிறதையும் ஆதாரபூர்வமாக தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்ம கூட இருந்துக்கிட்டே நம்மளை குளிவரிக்கிற வேலை மாதிரி இவங்களை தயார் பண்ணி அவங்களுக்கு இவங்க தான் எல்லாம் பின்னால் இருந்து இயக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு இனி கூட்டணியில் நீடிப்பதற்கு எந்த விதத்திலும் நாம் நீடிக்கக்கூடாதுன்னு 100க்கு 100
பொதுக்குழு உறுப்பினர்கள் எடுத்த முடிவின்படி நாங்கள் திமுக அணியை விட்டு விலகிட்டோம். முதல்வரா பொறுப்பு ஏற்ற பிறகு திரு விஜய் வீட்டில் வந்து நேரடியாக அவங்கள பார்த்தது ஒரு நிகழ்வு. அப்புறம் இப்போ சட்டசபை நிகழ்வுகளை லைவ் கொடுக்க ஆரம்பிச்ச பிறகு தமிழ்நாட்டில் பல இளைஞர்கள் நிறைய பேர் இப்போ அந்த நிகழ்வையும் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிகழ்வுகளை மட்டும் எப்படி பார்க்குறீங்க? ஒரு புதுதான அரசியல் கலாச்சாரம் உருவாகுது. இளம் தலைமுறை விஜய்வால் வசீகரிக்கப்பட்டு he has got கரிஷ்மா, அவர்கிட்ட ஒரு வசீகரம் இருக்கு. இளைஞர்கள், இளம் பெண்கள், கல்லூரி மாணவிகள், மாணவர்கள் எல்லாம் விஜய் பக்கம்தான் ஆதரவாக இருக்காங்க. இனி வர்றவங்களும் இப்போ 12 வயசு 13 வயசு 14 வயசு அடுத்த எலெக்ஷனுக்கு ஓட்டு போடும்போது அவங்களும் விஜய் ஆதரவாளர் மாறும்போது 35% 40% நாங்கள் ஆகும் ஓட்டு. ரொம்ப நாடாளுமன்ற தேர்தல் வரக்கூடிய சமயம் இருக்கு சார். அதுல நீங்க எவ்வளவு இடங்கள்ல வந்து அதிகமா கேட்டுக்கொள்ளக்கூடிய நிலை இருக்குமா? இதை பாருங்க, ரொம்ப தூரத்துக்கு அப்பால் போய் என்ன நடக்க போகுது இப்போ சொல்ல முடியுமா? அதை பற்றியெல்லாம் இப்போ சிந்திக்கவே நேரம் இல்லை. நாங்கள் கண்ணியமாக நடத்தப்படுவோம், கௌரவமாக நடத்தப்படுவோம். திமுகவில் ஏற்பட்ட கசப்பான நிலைமை விஜயோடு இருக்கும்போது ஏற்படாது. சின்னமும் நீங்க போன வாட்டி நிற்கும் போது நிர்பந்தம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்ப இனிமேல் வரக்கூடிய நீங்க நாங்கள் சுயேட்சை சின்னமாக நிற்போம். தீப்பெட்டியிலே நிற்கலாம், பம்பரத்திலே நிற்கலாம். அது அப்போ நம்ம கேட்குற அணுகும் வேண்டுதலை எலெக்ஷன் கமிஷன் எப்படி அதுக்கு பதில் சொல்ல போகிறாங்க பொறுத்து இருக்குது. ஒன்று தீப்பெட்டியில் நிற்கலாம் அல்லது பம்பரத்தில் நிற்கலாம். தொடர்ந்து வந்து திமுக கூட்டணி வெளிப்பட கட்சிகளா இருக்கட்டும், திமுக வந்து இந்த இப்ப இருக்கக்கூடிய தாவேக்கா ஆட்சி கடுமையா அவசரம் பண்றாங்க. சரியா, ஒரு ஆதாரம் இல்லாத பலர் குற்றச்சாட்டுகள் வெளியிடுறாங்க, வீடியோ கூட வைரல் ஆகுறாங்க அப்படின்னு தொடர்ந்து வருது. அதை எப்படி பாக்குறீங்க? ஊழல் கோபுரமாக இருந்த திமுக சொல்றதை யாரும் கண்டுக்கிடவே மாட்டாங்க.